வெல்கம் டு அவர் சேனல் நல்ல கருத்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பள்ளி மாணவர்களை பற்றிய கருத்துக்கள் அப்படின்னு ஒன்று சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பெற்றோர்கள் நம்ம குழந்தைகளை அவன் அவ்வளோ மார்க் எடுக்கிறான், இவன் இவ்வளோ மார்க் எடுக்கிறான் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அந்த கம்பேரிசன் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட குழந்தையின் திறனும் தனித்துவமானது. அவனுடைய டேலண்ட், அவனுடைய ஸ்கில் எல்லாமே ஒருத்தவங்க டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் ஒருத்தன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான், நீ 10th ரேங்க் எடுத்துட்ட அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணவே கூடாது. அவனுக்குள்ளே வேறு ஒரு ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில் என்னன்னு பார்த்து நீங்கள் அதை வெளிக்கொண்டு வர வழி செய்யணும். அதனால் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ யாருமே அவங்கள மனதளவில் புண்படுத்தக்கூடாது. சரிங்களா? அவங்கக்கிட்ட என்ன திறன் இருக்குதுன்னு பார்த்து மேம்படுத்தணுமே தவிர ஒருத்தவங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. அதாவது எல்லா பாடத்துலேயும் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற ஒரு குழந்தையினால் ஸ்போர்ட்ஸ்லேயோ மற்ற ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ்லேயோ பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுவே மியூசிக், ஸ்போர்ட்ஸில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டூடெண்ட் சப்ஜெக்டில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. அது அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ அவங்க எதில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அதில் நீங்கள் அவங்கள டெவலப் பண்ணி முன்னுக்கு கொண்டு வர பார்க்கணுமே தவிர அவங்கள கம்பேர் பண்ணி மன கஷ்டத்துக்கு உள்ளாக்கக்கூடாது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்கூலில் ஒரு பொண்ணு 11வது படிக்குது. அந்த பொண்ணு வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்த்துருக்காங்க. அதாவது ரொம்பவும் செல்லம் கொடுக்கக்கூடாது, ரொம்பவும் கண்டிப்பாகவும் வளர்த்தக்கூடாது. அந்த பொண்ணுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால 11வது வரைக்கும் நல்லா படிச்சிருந்த பொண்ணு திடீர்னு மார்க் கம்மியாக எடுத்திருக்கு. ஸோ அப்போ அந்த பேரண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, திட்டியிருக்காங்க. அந்த பொண்ணு அதை மனசில் வச்சுட்டு என்ன பண்ணிருச்சு, அதுக்கு ஈவினிங் ஆக 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 அதுக்கு இன்னும் அந்த மென்டலி டிஸ்டர்பன்ஸ் அதிகமாகிடுச்சு. நம்ம வீட்டுக்கு போனால் என்றைக்கும் நம்ம பேரண்ட்டு திட்டுவாங்களோ, இது வரைக்கும் திட்டாத பேரண்ட்டு இப்போ நம்மளை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம வேறு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு வேறு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியலை. ஸோ வழி தெரியாததுனால அந்த பொண்ணு அதே இடத்துல நின்றுட்டு இருந்துருக்குது. எதாச்சியாக போலீஸ் யதார்த்தமாக போலீஸ் பார்த்துட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் இருந்ததுனால பரவாயில்ல, அந்த ஸ்கூல் யூனிஃபார்மை பார்த்துட்டு கால் பண்ணி ஸ்கூலுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உடனே ஸ்கூலில் இருக்கிற ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாம் போய் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சப்போஸ் அந்த குழந்தை யூனிஃபார்ம் போடலை இல்லை வேறு ஏதாவது செஞ்சுருந்தாலும் அந்த பெற்றோர்களுக்கு தான் என்னது ஒரு பெரிய பலி. ஸோ அதனால் பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு இதுவும் கொடுங்க, செல்லமும் கொடுங்க. அதே சமயம் எதில் கண்டிப்பாக இருக்கணுமோ அதில் கண்டிப்பாக இருங்க, எதில் செல்லமாக இருக்கணுமோ அதிலெல்லாம் செல்லமாக இருந்து உங்கள் குழந்தைகளை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.